அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தந்த பெரிய கொடை நமக்கு. இந்த கொடையை நாம் நம்மோடு வைத்து கொள்ள வேண்டும் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 1-6 முடிய. கிறிஸ்துவ பற்றிய படிப்பினையின் தொடக்க நிலையிலே நின்றுவிடாமல் நாம் முதிர்ச்சி நிலையை அடைய வேண்டும். சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து மனமாற்றம், கடவுள் மீது நம்பிக்கை, முழுக்குகள், கையமர்த்துதல் பற்றிய படிப்பினை, இறந்தோரின் உயிர்ப்பு, என்றும் நிலைக்கும் தீர்ப்பு ஆகிய தொடக்க நிலை படிப்பினைகளை கற்பித்து மீண்டும் அடித்தளம் இட தேவையில்லை. கடவுள் திருவுளம் கொள்வாராயின் இம்முதிர்ச்சி நிலை படிப்பினையை இனி தொடர்வோம். ஏனெனில் ஒரு முறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள் தூயாவியை பெற்றவர்கள் ஆவர். கடவுளின் நல்ல வார்த்தையும் வரவிற்கின் உலகின் வல்லமையை சுவைத்த இவர்கள் நெறி பிறந்துவிடின் இவர்கள் மனம் மாற்றி மீண்டும் புத்துணர்வு பெறுவது அரிது. ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் அறைந்து வெளிப்படையாக இழிவுபடுத்துகிறவர்கள் ஆவர். பிரேஸ் த லார்ட். தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள், அதாவது பால் குடிக்கிற நிலையை சொன்னார் இறைவார்த்தையில். அடுத்தாப்பில் என்ன சொல்கிறார்? முதிர்ச்சி நிலையை சொல்கிறார். எப்படின்னா திட உணவு. அப்போ இறைவனோடு இணைந்து நடக்கும்போது தொடக்க நிலையிலிருந்தே நாம் இறைவனோடு இணைந்து நடக்கிறோம் என்றால் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து எல்லாமே நாம் நிறைவாக கற்றுக்கொள்ளும் போது நமக்கு ஒரு நிறைவான ஆசிர் கிடைக்கிறது இல்லையா? அப்படி ஆசிர் கிடைக்கும்போது அடுத்தாப்பில் நாம் இப்போ தான் அடித்தளம் இடறன்னு தேவையில்லைங்கிறார் இறைவார்த்தையில். அப்போ நாம் பயிற்சி பெற்றிருக்கோம், அதை முதிர்ச்சி அடைகிறோம், இறைவனோடு ஒன்றித்து இருக்கிறோம். அப்படி ஒன்றித்து இருக்கும்போது இறைவனுடைய தூய ஆவியை பெறும்போது நாம் விண்ணக கொடையை சுவைத்தவர்களாகிறோம். ஏனென்றால் நாம் கேட்பது இறைவன் கொடுக்கிறார், தூய ஆவி நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி தூய ஆவியின் மூலம் நிறைவாக இருந்து அவரோடு இணைந்து நடந்து அவர் வல்லமை சுவைத்து நிறைவாக வாழும்போது ஒரு நொடி நெறி தவறினால் இவர்கள் பின்னால் மனம் மாறி பழையபடியும் புத்துணர்ச்சி பெறுவாருங்கிறது அரிதுங்கிறார். அப்போது இறைத்தன்மையை நாம் பெற்றுக்கொண்டவர்கள், இறை அருளை பெற்றுக்கொண்டவர்கள், இறை கொடையை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்பொழுதும் நெறி தவறாமல் இருக்க வேண்டும், எந்த நிலையிலையும் மாறாமல் இருக்க வேண்டும். பணம் மட்டும்தான் பிரதானம் இல்லை. இப்போ நம்மளை வீழ்த்துறது என்னது? மண், பொண்ணு, பெண்ணு இல்லையா? அந்த 3 தானே. இந்த 3க்கு நம்ம அடிமையானோன்னு வச்சுக்கோங்களேன், செத்தான் ஒரு மனுஷன், அவ்வளோதான். நானாக இருந்தாலும் அப்படி தாங்க. நமக்கு என்ன தேவை? உண்றதுக்கு உணவு, இருக்கிறதுக்கு ஒரு இடம், உடுத்துறதுக்கு ஒரு உடை, போதாதா? அது போதுமே. நம்ம என்ன சொத்து சேர்த்தாலும் நம்ம கூட பின்னால் வருமா? அது இல்லைங்க. ஆணாக இருந்தால் 4 முளை வேட்டி, பெண்ணாக இருந்தால் 4 முளை 8 முளை சேலை, அப்படி தானே வரும்? அப்படி தானே வரும் இல்லையா? ஆமாங்க. என்ன இவங்க சாவை பற்றி பேசுகிறாங்க? எங்க மரணத்தை கண்ணுக்கு முன்னால் வச்சுக்கிறணும். அப்படி வச்சாதான் நம்ம வாழ முடியும். ஆமாம், வாழ்க்கை சுவைக்கத்தான், வாழ்வதற்கு இன்பமா, நல்ல வழியில் செல் அப்படின்னு சொல்கிறார் இறைவார்த்தையிலே. அப்போது நமக்கு வாழ ஆசை தான். அதுக்கு தேவையானது என்ன? நெறியான வாழ்க்கை, நேர்மையான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை. நெறி தவறுற வாழ்க்கை இல்லை. எல்லாம் கிடைக்குன்னு நம்ம நெறி தவறணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க, நண்டு கொளுத்தா குண்டுக்குள்ளே கிடக்காதான், மனிதர் கொளுத்தால் தீமையை நாடி செல்வோம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போது நம்ம வரமுறையை தாண்டுவது எது? நல்ல உணவு, செழிப்பான பணம், நிறைவான வசதி, அதானே? அதனால் அந்த 7 மணியில் இருந்தாலே நல்லா இருக்குமே நினைக்க தோணுங்க. ஆமாம், ஏன்னா அன்னன்னைக்கு தேவை அன்னன்னைக்கு கழிஞ்சிருதில்ல. அதான் உண்மை. இன்றைக்கி இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இது மட்டும் போதும்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் தருவார். நமக்கு தேவைக்கும் அதிகமாக கேட்கும்போது தான் அது பேராசையாக வருது. அந்த பேராசை தான் நம்மளை எங்கேயோ கொண்டு இழுத்து செல்லுது. அதுபோல் நம்ம எல்லாரையுமே நம்புகிறோம் தெரியுமா? அவங்க பேசுகிற வார்த்தைகளை வைத்து அவங்கள முழுமையாக நம்புகிறோம் நம்ம. ஆனால் நம்புனவங்கள என்ன செய்கிறாங்க? அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. உண்மையாக பொய்யா? உண்மைங்க, அனுபவிச்சதுனால சொல்கிறோம். ஆமாம், ஏன்னா நம்பிக்கை துரோகம் தான் முதன்மையான துரோகம். நம்ம முன்னால் இருந்து எதிர்க்கிறவங்கள நம்ம எதிர்த்துடலாம், ஆனால் பின்னால் முதுகில் குத்துவாங்க பாருங்கள், அவங்கள கண்டே பிடிக்க முடியாது. இப்போ நம்ம இறை அச்சத்தோடு இருந்தாலுமே சில நேரங்கள் நம்மளை நாமே மறந்து விடுகிறோம் இல்லையா? ஏன்னா மனிதர் நல்லவர்கள் என்று நம்புகிறோம் நாம், ஆய்ந்து ஆராய்ந்து பார்க்க தவறி விடுகிறோம் நாம்.
அப்போ அதை எல்லாமே இறைவன்கிட்ட கேட்கும்போது எது செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டாம் என்று சொல்லும்போது எல்லாமே நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக அமையும். இறைவார்த்தையின்படியே தான் கொடுக்குறோங்க, தேவையற்ற வார்த்தைகள் எதுவும் பேசலை இல்லையா? ஆனால் நாம் இறைவனை சார்ந்து வாழ வேண்டும் என்றால் எந்த நெறியில் நடக்க வேண்டும். தேவைக்கு அதிகம் வேண்டாமே. அவர் சொல்வார், 2 போர்வை வச்சுருந்தா, பிதா முதலே சொல்வார் ஆதியாகமத்தில், 2 போர்வை உள்ளவன் ஒரு போர்வையற்றவனுக்கு போர்த்தி கொள்ள உடையில்லாதவனுக்கு ஒன்று கொடுக்கட்டும் என்று சொல்வார். அப்படி இருக்கிறோமா? நாம் சிந்திப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய இரக்க பெருக்கத்துக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு நிறைந்திருக்கும் போது நாங்கள் எந்நிலையிலும் மாறாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த நினைப்பு எப்பொழுதும் உம்மை சார்ந்தே இருக்கும் பொழுது நாங்கள் நிறைவான செம்மையான பாதையில் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள் இருக்கிறது. மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்வீர் ஆண்டவரே. நாங்கள் அதிகமாக மீது நம்பிக்கை வைக்கிறோம். அதனால் எந்த இடத்திலையும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதவாறு, தலகுனியாதவாறு நீர்தாமே எங்களை நிறைவாக வழி நடத்த வேண்டும் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் வெட்கப்படும்படி நீர் ஏதாவது ஒரு காரியம் நடந்தால், எங்கள் மேல் குற்றமில்லை என்று நீர் அறிந்தால் எங்களுக்காக நீர் பரிந்து பேசுவீர் ஆண்டவரே. ஆமாண்டவரே, அதை நாங்கள் விசுவசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற தன்மையை மட்டும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை நிறைவாக நீர் வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.